My dear students, this is your computer class. This is about the Unit 1 Chapter 1 Introduction to Computers. ஸோ இதை தான் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேருந்து பிஃபோர் கிளாஸஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸில் this class is about the division of previous classes. அதை பற்றி நம்ம இப்போது பார்க்க போகிறோம். So first one, introduction to computers. I already said what are the computers, what is the use of the computer அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் works everywhere around us. கம்ப்யூட்டர் இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அதிகமாகவே இருக்குது. ஸோ இன் ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் ஆல் லைஃப் computers was playing a very important role. So you need to know about this one. ரொம்ப முக்கியமானது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் நமக்கு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். பேஸ்ட் ஆன் த டெவலப்மெண்ட் இன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் வாஸ் கேட்டகரைஸ்டு இன்டு 6 generations ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றது ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்தோம். So let me revise. So totally from first generation to 6th generation they have categorized first generations 1940 to 1956, the main component used that were in the first generation was vacuum tubes. Vacuum tubes அப்படின்றது வெற்றிட குழாய் அப்படின்ட்டு தமிழில் சொல்கிறாங்க. So using these vacuum tubes the first generation computers were created. இதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிக் இன் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது, பவர் ரொம்ப அதிகமாக இருந்தது. வேரஸ் இன் த அதர் ஹேண்ட் ஓவர் ஹீட் அப்படின்றது அதிகமாக இருந்தது. மெஷின் லாங்குவேஜ் வேஸ் யூஸ்டு. ஸோ திஸ் இஸ் த மெயின் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். செகண்ட் ஜென்ரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா 1956 to 1964 in the period of, and the main component used were transistors. So compared to first generation it is more developed. So here the important point is machine as well as assembly languages were used. So important one mark questions like கேட்கக்கூடிய chances இருக்கு. Next third generations 64 to 71. So the main component used was integrated circuit, that is ICs. இப்போ இருக்கிற திங்ஸில், அதாவது சிஸ்டமில், டிவிஸில் ஐசிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கம்பேர்ட் டு செகண்ட் ஜென்ரேஷன் இட் இஸ் ஸ்மாலர் அண்ட் வெரி ஃபாஸ்டர், அண்ட் ஹியர் ஹை லெவல் லாங்குவேஜஸ் வேர் யூஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபோர்த் ஜென்ரேஷன். இன் தி பீரியட் ஆஃப் 1971 to 80 மைக்ரோ ப்ராசஸ், அதாவது VLSI அப்படின்றது இன்ட்ரடியூஸ் ஆச்சு. கம்பேர்ட் டு தேர்ட் இட் இஸ் ஃபோர்த் ஒன் இஸ் மோர் ஃபாஸ்டர். Fifth generation in 1982 till date now. So ULSI, ultra large scale integration. So இந்த அப்ரிவேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் படித்து வைங்க, 1 மார்க்ஸில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ கம்பேர்ட் டு ஃபோர்த் இட் இஸ் மோர் அட்வான்ஸ்ட், அண்ட் த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இஸ் 6th generation computers. ஸோ இன் ஃப்யூச்சரில் என்ன ஆகும், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இன்ட்ரடியூஸ் ஆகக்கூடிய நிறைய சான்சஸ் இருக்குது. அதாவது நாம் பேசக்கூடிய லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி சிஸ்டம் தி கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டூ தேர் ஒர்க். ஸோ நான் இப்போ இருக்கிற பார்த்திங்கன்னா வாட் எவர் மே பி த லாங்குவேஜஸ் தட் இஸ் அசம்பிளி, ஹை லெவல் லாங்குவேஜஸ், அது மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஸோ கம்ப்யூட்டர்ஸ் வாஸ் அண்டர்ஸ்டுட் அபவுட் வாட் த யூசர்ஸ் ஆர் சேயிங் அப்படின்றதெல்லாம் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ரெக்கக்னேஷன், டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ஸ் ரெக்கக்னேஷன் சிஸ்டம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அதிகமாகவே டெவலப் ஆகும் அப்படின்றதெல்லாம் சொல்ல வராங்க. அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் என்ன டேட்டா இன்ஃபர்மேஷன் அப்படின்றத சொல்லியிருக்கேன். நான் ரிவைஸ். டேட்டா இஸ் டிஃபைன் ஆஸ் அன் அன்ப்ராசஸ்டு கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட்ஸ். ஸோ ஏதாச்சும் அன்ப்ராசஸ்டு, ஒரு ப்ராசஸே இல்லாத, ஒரு மீனிங்லெஸ் இல்லாத ஒரு டேட்டா, அதாவது ஒரு ஃபேக்ட்ஸு, ஏதாவது ஒரு நேமு, ஒரு அட்ரஸ்ஸோட நம்பர் ஏதாச்சும் ஒன்று சொன்னால்
அதுக்கு பேர் என்னன்னு சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படின்ட்டு சொல்ல வராங்க. அதே வந்து இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அப்படின்றது எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க, கவிதா சி ஆர் டேட்டா. இதே வந்து கவிதா இஸ் a 16-year-old. She is addressed in the door number 16. அது மாதிரி சொன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீனிங்காக ஒரு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ இது எப்படி ப்ராசஸ் ஆகும், அந்த டேட்டாஸ் எப்படி ப்ராசஸ் ஆகும் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் 3 ways. எப்படி வந்து ப்ராசஸ் ஆகிட்டு நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆகும், அதுக்கப்புறம் அவுட்புட் we can get. This is the way the computer were used to give the output அப்படின்றத சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். இதுதான் முக்கியமானது. ஸோ இட் ஹாஸ் 3 components. First one is input and the next one is CPU and final one is output device, அதாவது அவுட்புட் யூனிட். இன்புட் யூனிட் அப்படின்றது நம்ம சிஸ்டமுக்கு எந்த ஃபார்ம் ஆஃப் டேட்டா நம்ம கொடுக்குறோம், எப்படி வேணால் கொடுக்கலாம். அது வந்து சிஸ்டம் கிட்ட கொடுக்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்புட். அது எதை வழியாக கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா இன்புட் யூனிட் வழியாக கொடுக்குறோம். ஸோ that is considered as input. Next one is CPU. The 3 components of computer இருக்கு, input unit, central processing unit, அப்புறம் output unit. ஸோ input unit என்னன்னு சொல்லிட்டேன், CPU அப்படின்னு நெக்ஸ்ட் ஒன் சொல்ல போகிறேன். CPU is a major component which interrupts and executes software instructions. அதாவது டோட்டலாக ப்ராசஸ் ஆகிற ஒர்க்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிபியூவில் தான் ஆகும். இன்புட்டும் ஆகாது, அவுட்புட்லேயும் ஆகாது, சிபியூவில் தான் ஆகும். ஸோ இந்த சிபியூவில் 3 முக்கியமான காம்போனன்ட்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்னு பார்த்தீங்கன்னா 3 தான், இன்புட், சிபியூ அண்ட் அவுட்புட். வேறஸ் வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் சிபியூ, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அது அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இதில் 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது. கண்ட்ரோல் யூனிட், அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அண்டு மெமரி யூனிட் அப்படின்றது 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது. இது பாருங்கள். Next one is output unit. Output unit is any hardware component that conveys information to users in an understandable form. நமக்கு புரிகிற மாதிரி ஒரு ஃபார்மில் நமக்கு ஒரு அவுட்புட் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் அவுட்புட்டு. அது எது வழியாக வருதோ அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் யூனிட். ஸோ மெமரி யூனிட் அப்படின்றது என்னென்னு லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருக்கேன். மெமரி யூனிட்டில் முக்கியமானது ப்ரைமரி மெமரி, செகண்டரி மெமரி அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ now in this class I am going to tell about the 2 types of memory. One is primary memory and secondary memory. The primary memory is used to temporarily store the programs and data when the instructions are ready to execute. ஸோ டெம்ப்ரரியாக யூஸ் பண்ணக்கூடிய மெமரி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி மெமரி. ஸோ இந்த ப்ரைமரி மெமரியில் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன்று செகண்டரி மெமரிஸ் யூஸ் டு த டேட்டா permanently. ஸோ திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். த ப்ரைமரி மெமரி இஸ் volatile. volatile அப்படின்றது the content is lost when the power supply is switched off. இப்போ நம்ம சிஸ்டமில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம், டெம்பரரியாக ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். திடீர்னு சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னா, கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, சேவ் பண்ணாமல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் லாஸ்ட் ஆகிடும். சரியா? அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா volatile. The random access memory is example of main memory. மொபைலெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ரேம் எவ்வளோ, இன்புல்ட் எவ்வளோன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ டெம்பரரியாக நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கு எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகும், ரேமில் ஸ்டோர் ஆகும். திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா, சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுன்னா ஒர்க் பண்ணக்கூடியது எல்லாமே லாஸ்ட் ஆகிடும். நீங்கள் சேவ் பண்ணாத வரைக்கும் என்ன ஆகும், டெம்பரரியாக ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். எங்கன்னா ரேமில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். எப்போ நீங்கள் சேவ் பண்ணுறீங்களோ அது வந்து இன்பில்ட் இல்லை மெமரிக்கு, செகண்டரி மெமரிக்கு போய் சேர்ந்துடும். ஸோ இப்போ சொல்ல வராங்க பாருங்கள், இந்த செகண்டரி மெமரி இஸ் நான் volatile. That is, the content is available even after power supply is switched off. Hard disk, CD-ROM and DVD-ROM are example of secondary memory. ஸோ ப்ரைமரி மெமரியோட எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேமு, செகண்டரி மெமரியோடைய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரோம்.
ஹார்ட் டிஸ்க்கு, பென் ட்ரைவ், இது மாதிரியான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். இப்போ மொபைல்லே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேம் இருக்குது, மெமரி இருக்குது இல்லையா? ஸோ ரேம் வந்து டெம்பரரியாக நீங்கள் ஏதோ ஒரு பிக்சர் பார்த்துட்ருக்கீங்க, அதை சேவ் பண்ணிங்கன்னா சேவ் பண்ணாத வரைக்கும் போயிட்டே இருக்கும். அப்படியே வெளியே வந்துட்டிங்கன்னா என்ன ஆகும்? அது சேவ் ஆகாது. நீங்கள் எப்போ போய் சேவ் அப்படின்னு கொடுக்குறீங்களோ அது வந்து செகண்டரி மெமரிக்கு, அதாவது மெமரி கார்டுக்கு இல்லை இன்பின் மெமரிக்கு போயிட்டு சேவ் ஆகும். ஸோ தட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ப்ரைமரி மெமரி அண்டு செகண்டரி மெமரி. யூ நீட் டு நோ அபவுட் திஸ் ஒன். இது வந்து 3 மார்க் கொஸ்டின்ஸில் நிறைய அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ எக்ஸ்பிளைன் அபவுட் த மெமரி யூனிட் அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ யூ நீட் டு நோ அபவுட் திஸ் ஒன் வெரி கேர்ஃபுல்லி யூ ஹேவ் டு ரீட். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைமரி மெமரி அப்படின்றது டெம்பரரி, செகண்டரி மெமரி அப்படின்றது பர்மனண்ட். ஸோ தட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் இஸ் ப்ரைமரி மெமரி இஸ் வாலடைல். வாலடைல் அப்படின்றது அந்த கண்டென்ட் என்ன ஆகும்னா லாஸ்ட் ஆகிடும். எப்போன்னா திடீர்னு சுவிட்ச் ஆஃப் ஆகிடும்போது அதோட கண்டென்ட், அதோட டேட்டா இன்ஃபர்மேஷன் எதுவாக இருந்தாலும் லாஸ்ட் ஆகிடும். வேறஸ் இந்த செகண்டரி மெமரியில் இட் இஸ் நான் வாலடைல். அதாவது பவர் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆனாலும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தா அது என்ன இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மெயின் மெமரி அண்ட் ப்ரைமரி மெமரி. அதாவது ப்ரைமரி மெமரி அண்டு செகண்டரி மெமரியோட டிஃப்ரென்ஸ். இதுவும் என்ன பண்ணுறாங்கன்னா கொஸ்டின்ஸில் கேட்குறாங்க. ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைமரி மெமரி அண்ட் செகண்டரி மெமரினா ரேம் அண்ட் ரோம் அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஸோ யூ நீட் டு நோ அபவுட் திஸ் ஒன். ஸோ இது படிங்க, ரிவைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம என்னென்னு பார்க்கலாம். இன்புட் யூனிட் அண்ட் அவுட்புட் யூனிட் அப்படின்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ புக்கை வச்சு ரிவைஸ் பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ஆஸ்க் மீ. ஓகே, தேங்க்யூ.